வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை, சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 2ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் சதயம், திதி வளர்பிறை சஷ்டி, யோகம் சித்தயோகம், சந்திராஷ்டமம் கடகம். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம், நகரத்தார் பிள்ளையார் நோன்பு. நகரத்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கான பிள்ளையார் நோன்பு, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பிள்ளையாருக்கான ஒரு விரதத்தை மேற்கொள்வார். அதுதான் இன்றைய முக்கியத்துவம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை எனப்படும் நல்ல நேரங்கள் நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சகத்தில் செவ்வாய் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சனி, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் ராகு. இன்று ஷஷ்டி விரதம். முருகன் ஆலயம் செல்ல வேண்டும். முருகனுக்கான விரதம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள் ஷஷ்டி. அப்படின்னா 6ஆம் நாள், 6ஆம் பிறை. அதில் விரதம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு உதவும். பொதுவாகவே முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு ஜெயத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம போட்டி நிறைந்த உலகத்தில் தான் இருக்கோம். எங்கு பார்த்தாலும் போட்டி. ஒரு குழந்தைகள் ஒரு சின்ன ஸ்கூலில் படித்தா கூட மார்க் வாங்குவதில் பக்கத்து பெஞ்சில் இருக்கிற பையன் அதிக மார்க் வாங்கிட்டான்னா இந்த பையன் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, படிக்கணும், அப்போ தான் ஸ்கோர் பண்ண முடியும். அவன் பெரிய மேல் படிப்பெல்லாம் படித்து வேலைக்கு போகிறான்னா அங்கே சம்பளம், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் போட்டியாளர்களாக மாறுகிறார்கள். அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா அவர்களுக்கு பதவி உயர்வு கிடச்சி போயிடுறாங்க. அப்புறம் திருமணம் செய்து வாழ்க்கை வரும்போது பக்கத்து வீடுக்காரர் கார் வாங்கிடுறாரு, அவர் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறாரு. அப்படிங்கும்போது அது ஒரு போட்டியாளராக மாறிவிடுகிறார். இப்படி நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நமக்கு முன்னாடி போட்டியாளர்களாக நமக்கு முன்னாடி சென்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போருக்கு போய் கத்தியை வச்சு 2 பேரும் சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. அன்றாடம் நாம் சந்திக்கும் வாழ்க்கையில் நமக்கு பின்னாடி மறைமுகமாக எதிரிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது நமக்கு தெரியும், சில பேர் தெரியாமல் செய்வாங்க. பொறாமை அப்படிங்கிறதுமே ஒரு எதிரி தான். அந்த பொறாமைங்கிறது யார் உடைய பொறாமை நம்ம மேலே இருக்குங்கிறது நமக்கே தெரியாது. நல்லவர்கள் போல் சிரிப்பார்கள், அவர்கள் அந்த பக்கம் போன உடனே ஏதாவது ஒரு விபத்துகள், காயங்கள் ஏற்படும். அதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்கெல்லாம் திருஷ்டி சுற்றி போடுவாங்க, ஊரு கண்ணு உறவு கண்ணு அப்படின்னு. சரி, இந்த மாதிரியான ஒரு போட்டி பொறாமை நிறைந்த இந்த உலகத்தில் நாம் எப்படி ஜெயிக்கிறது, நம்ம எப்படி முன்னாடி போகிறது? அதற்கு முருகன் வழிபாடு நல்ல வேலை செய்யும். முருகனை வழிபடுவது, இப்போது திருச்செந்தூரில் ஜெயந்திநாதர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது. ஜெயந்தி அப்படின்னா அது வெற்றி தான். சூரனை வென்ற ஒரு போஸை போட்டு சம்ஹாரமூர்த்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சம்ஹாரமூர்த்தி, இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பாலாபிஷேகம் செய்து நம் வெற்றிக்காக நம்ம பிரார்த்தனை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றின்னா நான் சொன்ன மாதிரி நம்ம அதுக்காக மிஷின் கன் எடுத்துகிட்டு போய் எல்லாரையும் சுடணும்னு அர்த்தம் இல்லை. நம்ம ஜெயிப்போம். அப்போ அவர்கள் என்ன ஆவாங்க? அவர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடுவாங்க. வேறு ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னா வேறு யாரையாவது பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. நம்மளை ஏன் பார்க்கணும்?
அதுதான். அதே மாதிரி சென்னைக்கு பக்கத்தில் திருப்போரூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சிதம்பரம் சுவாமிகள் ஒரு எந்திரம் எழுதி வச்சுருக்கார். அதுக்கு சிதம்பர சக்கரம்னு பேர். அதுக்கு போய் அபிஷேகங்கள்லாம் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. முருகன் ஆலயம் சென்று விரதம் இருந்து அவருக்கான விரதங்களை மேற்கொண்டு இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல்கள்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். அது இந்த மாதிரி சஷ்டி நாட்களில் முருகனுக்கான செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது சிறப்பான பலனை செய்யும். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடம் வந்து விட்டார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், லாபகரமான நாள். லாபம் என்றால் பணம் மட்டும் லாபம் அல்ல, எல்லா செயல்களும் லாபம் தான். இப்போ நம்ம முருகனுக்கு சஷ்டிக்காக இன்றைக்கி நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன ஜெயிக்க முடியும்னு சொன்னோம். ஜெயிக்கணும்னா போரில் கொண்டு போய் நம்ம போய் ஜெயிப்போம்னு அர்த்தம் இல்லை. பொறாமையும் போட்டியும் நிறைந்த வாழ்க்கையில் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களை நம்ம தாண்டி முன்னேறி செல்லலாம். அது மாதிரி தான் இது. லாபம் என்றால் பணம் மட்டும் லாபம் அல்ல, நேரம் லாபம். நம் சந்திக்கும் நபர்களால் ஏதாவது ஒரு செயலை நம்ம கேட்போம், அது நமக்கு லாபமாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களில் லாபம் கிடைக்கும். அதுபோன்று இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். எதிர்பாராத நன்மைகள் நடக்கும், எதிர்பார்த்த நல்ல விஷயமும் நடக்கும். வெற்றிகரமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த நல்ல நாள் இது. தொழில் நல்லா நடக்கும், அருமையான நாள். எல்லா விதத்திலும் அதிக அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு நாள் இது. வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தொழில் ஸ்தானம் மூலமாக இருக்குது, லாபஸ்தானம் மூலமாக இருக்குது. குரு பகவானாலும் உங்களுக்கு பார்வைப்படும் இடங்கள் மூலம் நன்மைகள் நடக்குது. அதிக அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்கார். இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும். புதிதாக சொத்து சேரும். வெற்றிகரமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்யஸ்தானம் வலுப்பெற்று காணக்கூடிய ஒரு நாள். 9ஆம் இடத்தில் சந்திர பகவான், 2 கூடிய சந்திர பகவான். 7ஆம் இடத்தில் சூரிய பகவான். சூரியன் 7ஆம் இடத்திற்கு வரலாமா அப்படின்னா வரலாம், அதனால் ஒன்றும் தொந்தரவு இல்லை. 3 கூடிய கிரகம் 7ஆம் இடம் வந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யும். இன்னும் ஓரிரு நாட்களில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் வரப்போகிறார். அதனால் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு விமோச்சனம் பிறக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த நாளும் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சில மறதிகள் ஏற்படும். மறந்து சில விஷயங்களை நம்ம எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுவோம், தேடி போவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சில பேர் இப்போ இந்த ரெய்னிங் சீசனில் குடையை எடுத்துகிட்டு போவாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போவாங்க. ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வச்சுட்டு வருவாங்க. வரும்போது மழை இருக்காது, அப்படியே நடந்து வந்துடுவாங்க. இந்த மாதிரியான சில மறதிகள் ஏற்படும். கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது. குடும்பத்தில் புதிய நண்பர்களை சந்திப்பீங்க. புதியவர் நண்பராக மாற்றிப்பீங்க. யாரோ ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அவர் நல்லா பேசுவார் உங்ககிட்ட, அவர் உங்களுக்கு நண்பராக மாறுவார். பழைய நண்பர்களின் ரொம்ப நாளாக விட்டு போன நண்பர்கள், ரொம்ப நாளாக அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, கான்டாக்டில் இல்லாமல் போனவங்க இப்போ அவங்கள சந்திப்பாங்க. இது போன்ற சந்திப்புகள் ஏற்படும். அது நல்ல சந்திப்புகளாக இருக்கும், நல்ல மீட்டிங்காக இருக்கும். அதன் மூலம் நன்மையும் ஏற்படும். இது ஒரு யோகமான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள், அதிர்ஷ்டமான நாள். லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடமும் வெற்றியை சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கார். பிரமாதமான நாள். இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு நேர்த்தி இருக்கும். சில பேருக்கு தான் சில விஷயங்களில் ஒரு நேர்த்தின்னு வரும். சமையலில் கூட சில பேர் செஞ்சாங்கன்னா அதில் ஒரு கைப்பக்குவம் இருக்கும். அதே மாதிரி சில பேர் கோலம் போடுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு தான் சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில பேருக்கு அவர்களுடைய செய்யக்கூடிய செயல்களில் ஒரு நேர்த்தி தெரியும். அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இப்போ ஒரே விஷயத்தை ஒரு 10 பேர் செய்கிறாங்கன்னா அதில் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஏதோ ஒரு சில
தெரியும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி தெரியும். உங்கள் ஆஃபீஸில் அதே மாதிரி தான் நீங்கள் 4 பேர் செய்யக்கூடிய வேலையை நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி நேர்த்தி இருக்கும். அதை உங்களுடைய உயர் அதிகாரி பார்த்து பாராட்டுவார். அடுத்தவர்களின் பாராட்டும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கும் இன்றைக்கி எல்லா காரியங்களும் வெற்றியடையும். இது ஒரு சிறப்பான, உயர்வான, அருமையான நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் பகவான், புத பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது பேச்சு ஆற்றலை சிறப்பாக ஆக்கும். பேச்சில் ஒரு நல்ல நிதானம் இருக்கும். நிதானமாக பேசுவீங்க, அதுவும் யோசித்து பேசுவீங்க. பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு தெளிவு இருக்கும். உயர்வான நாள். 5ஆம் இடத்தில் சந்திர பகவான், 3ஆம் இடத்தில் சூரிய பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 11க்குடைய கிரகம். அவர் 3ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். குரு பகவான் அந்த 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் இந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ராஜ கிரகம் மற்றொரு ராஜ கிரகத்தை பார்க்கும்போது, அதுவும் 3ஆம் இடத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். உங்களுக்கான ஒரு நல்ல பயணம் ஒன்று உண்டு. வெளிநாட்டு யோகம் உண்டு. அந்த பயணத்தாலும் நன்மை ஏற்படும். துளாராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத சில, இப்போது கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு இல்லாமல் சில பார்க்காத சில நல்ல விஷயங்கள்லாம், எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லது நடந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ திருப்பி ரிப்பீட் ஆக போகுது. அதை விட நன்மையாக நடக்க போகுது. இன்றைக்கே அதற்கான விஷயங்கள்லாம் உண்டு. நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், பாக்யாதிபதி, மிகவும் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சந்திரன். அவர் 4ஆம் இடத்தில் இருக்கார். ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் பகவான். 2ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானாதிபதிக்கு குருவின் பார்வை. மிகப்பெரிய யோகமான நாள், மிகவும் அதிர்ஷ்டமான நாள். தொழில் நல்லா நடக்கும். தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்து தனக்காரகனால் பார்க்கப்படுகிறார். அதனால் தொழிலில் இது வரைக்கும் பெரிய லாபம் இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தொழிலுக்கான ஏதாவது ஒரு புதிய முயற்சி ஏதாவது எடுக்கணும், புதிய ஆர்டர்ஸ் ஏதாவது வரணும், சரக்கெல்லாம் பழைய சரக்காக இருக்குது, அதெல்லாம் மாற்றி புது சரக்கு மாற்றணும் அப்படின்னிங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு ஆர்டர்ஸ் வரும். உங்களுக்குன்னு ஒரு சிறிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். எங்கேருந்து வராங்க, எவ்வளோ பெரிய ஆர்டர்ஸ், யார் சொல்லி வந்தாங்க, எந்த ரெஃபரன்ஸில் நமக்கு எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டுன்னு தெரியாது. அது எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணமும் தனமும், இப்போது நிறைய இடங்களில் மழை பெய்யுது. உங்கள் வீட்டில் பணமழை பெய்ய போகுது. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். உங்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கி தன் வீட்டுக்கு அவர் 8ஆம் இடத்தில் இருக்கார். 8க்குடைய கிரகம் தன் வீட்டுக்கு 8ஆம் இடம் வரும்போது அது நன்மை. அது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமான நன்மையை செய்யும். விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாரா பல நன்மைகள் நடக்கும். சில பேருக்கு நல்ல உணவு கிடைக்கும். இஷ்டப்பட்ட உணவை சாப்பிடுவாங்க. ரொம்ப நாளாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த ஹோட்டலில் அப்படி உயர்ந்தமாக பார்த்தோம்னா ஒரு காஃபி அந்த ஹோட்டலில் 100 ரூபாய்க்கு மேலே போல் இருக்கே, போகணுமா அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. சார் அந்த ஹோட்டலில் தோசை நல்லாயிருக்கும், தோசை 250 ரூபான்னு போட்டிருக்காங்க சார், வேண்டாம் சார், கையேந்து பவனுக்கு போனோம்னா சிம்பிளாக சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க. 150 ரூபாய்க்குள்ளே நிறைய விஷயங்களை சாப்பிட்டு போயிடலாம் அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு உயர்வான இடங்களில் உணவு அருந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். இந்த மாதிரி நல்ல வாய்க்கு ருசியான உணவுகள், நல்ல நண்பர்கள் மூலம் ஆதரவு, தொழிலாளர்கள் மூலம் ஆதரவு, தொழிலாளர்கள் நல்ல விஷயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளில் நன்மை நடக்க போகிற விஷயங்களை, நீங்கள் இருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். இன்றைய நாள் அதிர்ஷ்டத்திற்கான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள்லாம் ஏற்படும். பணமும் வரும், அதே நேரத்தில் செலவும் ஏற்படும். வரவுக்கேற்ற செலவு இருக்கும். ஆனால் வரவு மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும். செலவுகள் அதை விட அதிக செலவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். சில செலவுகள் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சில செலவுகள் ஏண்டா வருது, ஏன் செய்கிறோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான இல்லாமல் இன்றைக்கி எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும்.
குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இல்லம், உங்களுக்கு இல்லத்தில் இருப்பவர்கள் அவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு ஆதரவாக உங்களுடன் பழகுவார்கள். ஆரோக்கியமாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. முகத்தில் ஒரு புது பொழிவு தெரியும், எதையோ சாதித்த ஒரு உணர்வு தெரியும். தேகம் ஆரோக்கியமாக இருக்கும், முகம் அழகாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உபாதைகள் ஏற்படலாம். நேரத்துக்கு சாப்பிடணும். சில பேருக்கு யூரினரி ட்ராக், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வரலாம். அதனால் பப்ளிக் டாய்லெட்ஸ் இந்த மாதிரி பப்ளிக் இடங்களில் போகும்போது வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளோ அல்லது சளி தொந்தரவுகளோ ஏற்படலாம். உடல் நலத்தில் கவனம் தேவை. நேரத்துக்கு சாப்பிட்ணும். அகால போஜனம் ஏற்படக்கூடிய நேரம். நிறைய டென்ஷன் ஏற்படும். இன்றைக்கி கவனம் தேவை. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். செலவு எல்லாம் நல்ல செலவு தான். 5 கிரகம் 12ஆம் இடம் இருப்பதால் உங்கள் பிள்ளைகளுக்கான ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்வீங்க. ரொம்ப நாளாக அவங்க கேட்டுட்டு இருந்த ஒரு ட்ரெஸ்ஸு இன்றைக்கி எங்கேயோ போவீங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்பீங்க. அவங்க கேட்ட கலர், கேட்ட ஷேடு, கேட்ட மாதிரியான ஒரு பூ டிசைன் இருக்கும். பார்ப்பீங்க, உடனே வாங்கிடுவீங்க. இந்த மாதிரி அவர்களுக்கான ஒரு திட்டமிட்டு செயலக்கூடிய செயல்கள் இருக்கும். மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். யார்கிட்ட? உயர் அதிகாரிகளிடம் பதவி உயர்வுக்காக. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வரும். சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகமும் ஏற்படும். மிகவும் யோகமான நாள்.